ஹாய் கைஸ், இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல என்ன தெரியுமா பார்க்க போறீங்க? ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான கதையை பத்தி தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த படத்துல வர கதை ரியலாவே நடந்திருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அது ரியலா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட ஒன்னர் மட்டும் கேளுங்களேன். நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஒரு ஃபேமஸான புக் ரைட்டர். அவர் என்ன பண்றாருன்னா டாப் 10 ஹாரர் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக் ஒன்று எழுதுறாரு. இந்த புக்கை எழுதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஒரு ஹோட்டலை சூஸ் பண்றாரு. இந்த தடை செய்யப்பட்ட ரூம்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ரூமை தேர்ந்தெடுத்து அதுல ஒன் டே சர்வே பண்ணுவாரு. அவர் சர்வே பண்ணும்போது அந்த ரூம்ல அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவருடைய புக்ல நோட் பண்ணி அதை வந்து சேல் பண்ணுவாரு. அப்படிதான் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா இந்த கதையில ஒரு ஹோட்டல்ல ஒரு ரூமை வந்து செலக்ட் பண்றாரு. அந்த ரூம்ல யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்லியும் நம்ம ஹீரோ அந்த ரூம் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு அந்த ரூம்ல சர்வே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் அந்த ரூம்ல சர்வே பண்ணும்போது அவருக்கு என்னெல்லாம் நடக்குது, அவர் அந்த ரூம்ல இருக்கிற அமானுஷ்யமான சக்தி ஏதாவது பண்ணுதா இல்லையா, கடைசியில அந்த ரூமை விட்டு அவர் வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சூப்பரா சொன்ன படம் தான் 1408. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. இந்த படத்தோட ஆரம்பத்துல நமக்கு ஒருத்தர் கார் ஓடிட்டு போற மாதிரி காட்டுறாங்கல்ல, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ மைக் என்சலின். நம்ம மைக்கை பத்தி சொல்லணும்னா சொல்ற அளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் இல்ல. நம்ம மைக் ஒரு புக் ரைட்டரா இருக்காரு. இப்ப கூட எங்க போயிட்டு இருக்காருன்னா ஒரு ஹோட்டலுக்கு தான் போறாரு. அவர் எதுக்காக ஹோட்டல் போகணும் அப்படின்னு ஒரு ரீசன் நம்ம பார்த்தோம். நம்ம மைக் ரீசெண்டா டாப் 10 ஹாரர் ஹோட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்குன்னு எழுதிருப்பாரு. அந்த புக்கு பயங்கரமா பிச்சுன்னு போயிட்டு இருக்கும். அவர் போற ஒரு ஹோட்டல்லையும் இந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் ஒரு சில ரூம்ல மட்டும் தான் நடக்கும். அந்த ரூமுக்கு மட்டும் தயவு செஞ்சு யாருமே போயிடாதீங்க, இந்த ரூமுக்கு யாருமே அலோடு கிடையாது அப்படின்னு ஒரு சில ஹோட்டல் எல்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா. அந்த ஹோட்டலை தேர்ந்தெடுத்து அதுல போக கூடாதுன்னு சொன்ன ரூம்ல தான் நம்ம ஹீரோ ஒன் டே ஃபுல்லா சர்வே பண்ணுவாரு. அவர் அப்படி சர்வே பண்ணும்போது அவருக்கு நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள், அவரை துன்புறுத்துற பல செயல்கள், இது எல்லாத்தையுமே அவர் அந்த ரூம்ல நைட்டு முழுக்க தங்கி அவருக்கு என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு அவர் எழுதுற அந்த புக்கை தான் நிறைய பேர் வாங்கி படிச்சிருக்காங்க, பிரபலமாவும் ஆக்கி விட்டுருக்காங்க நம்ம ஹீரோவை. இது சம்பந்தமா தான் நம்ம ஹீரோ பார்ட் 2 நம்ம இன்னொரு புக்கை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு போறாரு. அங்க போயிட்டு அவருக்கு நடக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டு அப்படியே மார்னிங் வந்து பீச்ல ஒரு குட்டி குளியல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளியல போட்டிருப்பாரு. ஆனா அங்க கூட அவரால் ஒழுங்காவே ஸ்விம் பண்ண முடியல. அலை வந்து அவரை அமுக்கிட்டு போயிடுது. அவரு கடலு உள்ள போயிடுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ அலையோட அலையா வந்து கரையில ஒதுங்கி இருக்கு. அவர் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் அப்படியே கூட்டிட்டு வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க அப்படியே நம்ம ஹீரோ வந்து அப்படியே கொஞ்சம் காமாகிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அவருக்கு போஸ்ட் எல்லாம் வந்திருக்கும். அந்த போஸ்டை வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ ரெகுலரா வர இடத்துக்கு வந்து அவரோட போஸ்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய கண்ணுல நியூயார்க் சிட்டில இருக்கிற டால்பின் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மர்மமான ஹோட்டல் அவர் கண்ணுக்கு தென்படுது. அடிச்சதுரா ஜாக்பாட்டு அப்படின்னு அவருடைய கண்ணுக்கு 1408 அப்படின்னு ஒரு டோர் நம்பர் படுது. அந்த டோர் நம்பர் கீழே இந்த ரூமை மட்டும் தயவு செஞ்சு யாருமே புக் பண்ணிடாதீங்க, இந்த ரூம் உங்களுக்காக கிடையாது அப்படின்னு அந்த போஸ்டர்ல எழுதி இருக்கு. நம்ம ஹீரோ இதை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம், போடுறா இந்த ரூமுக்காக தான் நான் எவ்வளவு நாள் காத்துருந்தேன், எந்த ரூமை வேணான்னு சொல்றாங்களோ அந்த ரூம் தானே எனக்கு தேவையாப்படுது அப்படின்னு அதை புக் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் இந்த காலை அட்டன் பண்ணி, சார் நாங்க இந்த ரூமை உங்களுக்கு தர முடியாது, இந்த ரூம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, இந்த ரூம் எந்த கஸ்டமர்ஸ்க்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மைக்கும் அப்படி அந்த ரூம்ல என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலை பத்தியும் அந்த ரூமை பத்தியும் சர்ச் பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த ரூம்ல போனவங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த ரூம்ல இருக்கிற விண்டோல இருந்து ஒருத்தர் மேல இருந்து குதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த 1408 அந்த ரூம் கரெக்டா 13வது மாடியில இருக்கு. நம்ம மைக்கால முடியல, அந்த ரூம்ல அப்படி என்னதான் இருக்கும், அங்க இருந்து செத்தவங்க எல்லாம் எதனால செத்தாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அதிகமாகுது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா பொட்டி படிக்க எல்லாம் கட்டிட்டு அந்த டால்பின் ஹோட்டலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க போய் நம்ம மைக் இந்த மாதிரி எனக்கு 1408 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரூம் வேணும் அப்படின்னு அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கேட்க, அங்க இருக்கிற அந்த மேடம் பயந்துகிட்டு அவங்க ஓனர் கிட்ட, அதாவது மேனேஜர் கிட்ட போய் சொல்றாங்க. மேனேஜர் நம்ம ஹீரோ பார்க்க டைரக்டா வந்துடுறாரு. சார் நம்ம இத பத்தி நம்ம இங்க பேச வேணாம், என்னோட ரூமுக்குள்ள வாங்க, அங்க வந்து நம்ம டீட்டெயிலா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆபீஸ் ரூம் உள்ள கூட்டிட்டு போறாங்க. அப்படி போன அந்த மேனேஜர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க மைக் என்ஸ்லின், நீங்க கேக்குற மாதிரி நாங்க இந்த ரூமை தரலாம், ஆனா அந்த ரூம் உள்ள போனவங்க உயிரோட யாருமே வந்தது கிடையாது. உங்களுடைய நோக்கம் எனக்கு புரியுது, நீங்க புக் எழுதலாம் அப்படின்றதுக்காக தான் போறீங்க, ஆனா அங்க போனீங்கன்னா நீங்களே வருவீங்களா இல்ல எனக்கு தெரியாது, சொன்னா நம்ப மாட்டீங்க. நியூஸ் பேப்பர்ல அந்த ரூம் உள்ள போய் இறந்தவங்களை பத்தி ஒரு
சிலரை பத்தி தான் எழுதிருக்காங்க. ஆனா நியூஸ் பேப்பர்ல வராத நியூஸ் நிறைய இருக்கு. அந்த ரூம்ல கிட்டத்தட்ட 56 பேர் இறந்துருக்காங்க. அப்பனா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஹோட்டலோட மேனேஜர் எவ்வளவோ நம்ம ஹீரோ கிட்ட எடுத்து சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ இருக்காரு ரொம்ப பிடிவாதக்காரரா இருக்காரு. இல்ல எனக்கு அந்த ரூம் வேணும், நான் அங்க ஒரு நைட் ஃபுல்லா தங்கி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா அடம் பிடிக்கிறாரு. அப்போ அந்த ஹோட்டலோட மேனேஜர் என்ன சொல்றாரு, நீங்க பாருங்க மைக், வேணும்னா நான் அந்த ரூமோட சில ஹிஸ்டரிஸ் எல்லாம் உங்களுக்கு தரேன், அதை நீங்களே பாருங்க, அங்க யார் யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டாவை நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ரூம்ல போகணுமா வேணாமா அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி நீங்க யோசிங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டலோட மேனேஜர் சொல்ல நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஆனா அவருக்கு ஒண்ணுமே மைண்டுக்கு வரல. இல்ல அப்பவும் வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த ரூம் வேணும், நான் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு அவரு அந்த மேனேஜர் கிட்ட பயங்கரமா அடம் பிடிக்கிறாரு. அந்த மேனேஜருக்கு வேற வழியே தெரியல. சரி ஓகே, நீங்க அடங்க மாட்டீங்க, அங்க போய் என்ன ஆகுது அப்படின்னு நீங்க பாத்துட்டு வாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கணும், அந்த ரூம்ல போயிட்டு நீங்க திரும்ப வரலனா உங்களுக்கும் இந்த ஹோட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் எழுதி வாங்கிக்கிறார். நம்ம ஹீரோவும் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த ஹோட்டலோட அந்த 1408 அப்படின்ற ரூமோட கீயை வாங்கிட்டு போறாரு. அப்படி போறதுக்கு முன்னால அந்த ஹோட்டலோட மேனேஜர், வெயிட் அ மினிட் சார், நாங்க உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா ஒரு ட்ரிங்க் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கோம். இது ரொம்ப பழமையான ட்ரிங்க், 1938 உருவாக்குன ட்ரிங்க், இது ரொம்ப சூப்பர்வா இருக்கும், இதை நாங்க உங்களுக்கு காம்ப்ளிமெண்டா தரோம் அப்படின்னு அந்த ஹோட்டலோட மேனேஜர் கொடுத்து அனுப்ப நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு வராரு. அந்த 1408 அந்த ரூம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த ரூம் ரொம்ப டீசென்டா ரொம்ப கிளீனா இருக்கு. இந்த ரூம் பின்னால இப்படி ஒரு பிளாஷ்பேக்கா அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த ரூம் அவ்வளவு அழகா இருக்கு. நம்ம ஹீரோ அங்க போன பிறகு அவருடைய திங்ஸ் எல்லாம் அங்க கீழே வச்சுட்டு அந்த ரூம் அங்க இங்கன்னு சுத்தி பாக்குறாரு. அங்க அவருக்கு சந்தேகப்படுற மாதிரி ஒரு விஷயமும் தோணல. அப்போ நம்ம மைக் என்ன பண்றாருன்னா, அங்க விண்டோல எட்டி பாக்குறாரு. பாருங்க வியூ எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்க நார்மலா தான் இருக்கு. அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி அங்க எஃப்எம்ல ஆட்டோமேட்டிக்கா ஒரு சாங் பிளே ஆகுது. நம்ம ஹீரோக்கு துடிதுடிச்சு போகுது. ஏன்னா அங்க அந்த எஃப்எம்ல என்ன சாங் ஓடுதுன்னா, எங்களுடைய ஆட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அந்த எஃப்எம்ல சாங்கா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இது எல்லாத்தையும் இந்த ரூம்ல யாராச்சும் ஒரு சீரியல் கில்லர் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அந்த ரூம் முழுக்க அங்க இங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாரு. மேல வென்டிலேஷன்லாம் இருக்கு. வென்டிலாம் நம்ம ஹீரோ மேல யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாரு. பார்த்தாங்க யாருமே இல்ல. அப்போ நம்ம மைக் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா, அந்த ரூம்ல வந்து இந்த தெர்மாமீட்டர் இருக்கு இல்லையா, அதான் இந்த டெம்பரேச்சர்ல நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குமே, அது அந்த ரூம்ல வந்து ஹீட் கண்ட்ரோல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு போல. அதனால நம்ம ஹீரோ அதை கம்மி பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணி பாக்குறாரு. ஆனா அதை ஒர்க் ஆக மாட்டேங்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, கஸ்டமர் கேர், அதாவது அந்த ஹோட்டல்ல இருக்கிற கீழே இருக்கிற கஸ்டமர் சர்வீஸ் கேருக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி இந்த மிஷின் ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது, இந்த 1408 இந்த ரூமுக்கு யாராச்சும் ஆள் அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண மேல அதை ரெடி பண்றதுக்கான அந்த சர்வீஸ் பர்சனும் வராங்க. ஆனா அவரு அந்த ரூம் உள்ள மட்டும் வர மாட்டாங்க. என்னன்னு கேட்டா, சார் நாங்க இந்த மாதிரி இந்த ரூம்குள்ள வர மாட்டோம், எனக்கு இந்த ரூம்னாலே ஆகாது, அந்த டெம்பரேச்சர் மிஷின் இருக்கு இல்லையா, நான் சொல்ற விஷயத்த நீங்க கரெக்டா பண்ணுங்க, அந்த மிஷின்ல ஒரு ப்ராப்ளமும் இல்ல, அது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் சரி ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அந்த சர்வீஸ் மேனும் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதை ரெடி பண்றாரு. அடுத்த செகண்டே பின்னால திரும்பி பார்த்தா அந்த சர்வீஸ் மேன் அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, இந்த பர்சன் ஏன் இந்த ரூம் உள்ள வர மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறுது. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் என்ன பண்றாருன்னா, அவர் வந்த வேலையை பாக்குறாரு. அந்த ஆவி அமானுஷ்யம் இந்த மாதிரி ஏதாச்சும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த ப்ளூ கலர் லைட் இல்லையா, இதை வச்சு நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும், அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அவர் செக் பண்றாரு. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம மைக் வந்து அவருடைய ரெக்கார்டர்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே வராரு. கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் என்ன பண்றாருன்னா, பெட்ல உட்காரலாம் அப்படின்ட்டு வராரு. அப்படி வரும்போது இந்த மாதிரி திரும்ப அந்த எஃப்எம்ல பாட்டு வருது. அதாவது நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு பாட்டு வர நம்ம மைக்குக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் என்ன பண்றாருன்னா, இந்த ஒரு விஷயத்தையுமே அவருடைய ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்றாரு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம விண்டோல கொஞ்சம் ஃப்ரெஷர் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்க போனா விண்டோ தன்னால மூடி அவரோட கை இருக்குல்ல, அந்த கை வந்து பயங்கரமா அடிபட்டுருது. கையில இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் என்ன பண்றாருன்னா, சிங்க்ல போயிட்டு அவருடைய கையை வாஷ் பண்றாரு. அப்படி வாஷ் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த சிங்க்ல இருந்து பயங்கரமான
சுடு தண்ணி வருது. நம்ம மைக்கோட கை இன்னுமே அடிப்பட அவ்வளவுதான். நம்ம மைக் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கு மேல நம்ம இந்த வீட்டுல இருக்க கூடாதுடா, நம்ம இந்த ரூமை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மைக் என்ன பண்றாருன்னா அந்த ரூமோட கீ இருக்குல்ல அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது என்ன துரதிர்ஷ்டம் தெரியல அந்த கீயே வந்து உடஞ்சிருது. போச்சு போ, நம்ம வசமா மாட்டிக்கணும், இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் என்ன பண்றாருன்னா விண்டோ இருக்குல்ல இந்த தடவை விண்டோவை நல்லா ஓபன் பண்ணிட்டு வெளியே ஆப்போசிட்ல யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் பாத்துட்டு இருக்கா. அதான் வெளியே ஒரு நபர் நின்றுட்டு இருக்காரு. அப்ப நம்ம மைக் என்ன சொல்றாருன்னா ஹலோ ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, நான் பேசுறது கேக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் என்ன பண்றாருன்னா ஆக்ஷன்ல அப்படி இப்படின்னு கையை ஆட்டுறாரு பாருங்க. இங்கதான் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா ஆப்போசிட்ல இருக்கிற அந்த நபரும் நம்ம மைக் பண்ற மாதிரியே அவருடைய கைகளை ஆட்டுறாரு. இதுல நம்ப முடியாத விஷயம் என்னன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவரு பாக்குறதுக்கு நம்ம மைக் மாதிரியே இருக்காரு. ஆப்போசிட்ல இருக்கிற அந்த நபரை யாரோ வந்து பின்னால அடிக்கிறாங்க வேற. அதே சமயம் நம்ம ரியல் மைக்கு பின்னால திரும்பி பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம ரியல் மைக்கையும் யாரோ வந்து அடிக்கிறாங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் கண்ணை மூடி திறக்கும் போது அவருக்கு முன்னால யாருமே இல்லை. அப்போ திடீர்னு நம்ம மைக்குக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா இப்ப நம்ம வீட்டு உள்ள இருக்கிற பொருளை நம்ம கீழே போட்டா அது மூலியமா கீழே இருக்கிறவங்க யாராச்சும் வந்து இந்த மாதிரி மேல இருந்து ஒருத்தங்க பொருளை கீழே போடுறாங்க, அது கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. அந்த ஒரு ஐடியாவை நம்ம மைக் யூஸ் பண்ணி ஒரு சில ஐட்டத்தை எடுத்து அவர் கீழே போடுறாரு பாருங்க. அந்த ஐட்டம் கீழே போயிட்டு உடையன்னு பார்த்தா அது அங்கேயே பாதியில வந்து மறைஞ்சு போயிடுது. என்னடா நடக்குது அப்படின்னு நம்ம மைக்குக்கு இந்த வீட்டுல நடக்கிற ஒரு விஷயம் கூட புரிய மாட்டேங்குது. இப்போ இந்த ஐடியாவுமே நம்ம மைக்குக்கு ஃபிளாப் ஆக அப்ப நம்ம மைக் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அது என்னன்னா இந்த விண்டோக்கு வெளியே நம்ம நிக்கிற அளவுக்கு லைட்டா கேப் இருக்கு. அது மூலியமா நம்ம நடந்துட்டே போயிட்டு இந்த 1408 இந்த ரூம் பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூமோட விண்டோக்கு போயிட்டு நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் என்ன பண்றாருன்னா அவருடைய விண்டோக்கு வெளியே ஆள் நிக்கிற மாதிரி இடம் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நம்ம மைக் நின்னுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து போறாரு. அப்படி போகும்போது இங்கதான் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துன்னு இருக்குது. அது என்னன்னா நம்ம மைக் இருக்காரு இல்லையா அந்த ரூம் பக்கத்துல வேற எந்த ரூமே இல்ல. அதாவது மைக் இருக்கிற ரூமை தவிர அந்த ஹோட்டல்ல வேற எந்த ரூமே இல்ல. அப்படி வந்து நம்ம மைக் வந்து இந்த ஹோட்டல்ல இந்த ரூம்ல சிக்கி இருக்காரு. அவ்வளவுதான் போச்சு, வேற என்ன பண்ண முடியும். நம்ம மைக் வந்து ரிட்டர்ன் அவருடைய ரூமுக்கே வந்துடுறாரு. இப்போ இன்னும் நம்ம மைக் வேற என்னென்னலாம் பண்ணா இந்த ரூமை விட்டு வெளியே போவாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு இப்போ இன்னொரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அது என்னன்னா இவர் இந்த ரூமுக்கு வரும்போது அவர் கூடவே ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த லேப்டாப் மூலியமா அவர் அவங்க எக்ஸ் ஒய்ஃப் கால் பண்றாரு. நம்ம மைக்குக்கு இது முன்னாடி மேரேஜ் ஆயிருக்கும், ஒரு சில ப்ராப்ளம் விஷயமா அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கும். இப்போ அவங்க எக்ஸ் ஒய்ஃப் கால் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த டால்பின் ஹோட்டல்ல மாட்டிக்கிட்டேன், ப்ளீஸ் உன்னால முடிஞ்சா என்ன வந்து காப்பாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் அவருடைய எல்லா விஷயத்தையுமே இன்ஃபார்ம் பண்ண ஆப்போசிட்ல இருக்கிற அவங்க எக்ஸ் ஒய்ஃபுமே சரி ஓகே நான் எப்படின்னு பாக்குறேன் அப்படின்ட்டு அவங்க ரிப்ளை கொடுக்க நம்ம மைக்குமே ஒரு நம்பிக்கையோட இருக்காரு. தன்னோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்ட்டு அவரு ஒரு நம்பிக்கையோட இருக்க. அப்ப அவருக்கு மேல இருக்கிற வென்டிலேஷன் இருக்கு இல்லையா, அங்க இருந்து ஒரு சவுண்ட். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது மேல யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் என்ன பண்றாருன்னா அந்த வென்டிலேஷன் அந்த மேல சீலிங் அது இருக்கு இல்லையா அதை ஓபன் பண்ணி அவரு மேல யாராச்சும் இருக்காங்களா செக் பண்றாரு. இந்த ஒரு விஷயம் மூலியமா நம்மளுமே இது மூலியமா யூஸ் பண்ணி நம்ம தப்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அப்படியே வெளியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காரு பாருங்க. அவரு போறாரு போய்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல அவருடைய கண்ணுக்கு யாரோ தூரத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த உருவத்தை நோக்கி நம்ம மைக்கு கொஞ்சம் கொஞ்சமா போக அங்க போய் பார்த்தா ஒரு டெட் பாடி இருக்கு. அந்த டெட் பாடி அப்படியே எழுந்து நம்ம மைக்கை ஃபாலோ பண்ணிட்டு துரத்திட்டே வருது. ஒரு கட்டத்துல நம்ம மைக் மாட்டி போறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம மைக்கு அந்த டெட் பாடியை எட்டி மிதிச்சு அங்கேயே கொண்டுறாரு. அவ்வளவுதான், அங்க இருந்தும் எஸ்கேப் ஆகி கீழே வந்து பார்த்தா கீழே ஒரே மழை. எப்படா இங்க எப்படா மழை வந்தது அப்படின்னு நம்மளுமே யோசிச்சுட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல சுனாமியா வருது. அதாவது வெள்ளம் எப்படின்னு சொல்றது, அதாவது வந்து தண்ணியா வருது, புரிஞ்சுக்கோங்கப்பா. இந்த மாதிரி வருது. நம்ம மைக்கும் நீச்சல் தெரியாத தவளை மாதிரி அப்படி இப்படின்னு தத்தளிச்சிட்டு இருக்க. திடீர்னு முழிச்சு பார்த்தா நம்ம மைக் வந்து கரை ஒதுங்கி இருக்காரு. என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே கனவு. எப்படி இருந்துச்சு இந்த ட்விஸ்ட்? அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம மைக் வந்து இந்த மாதிரி பீச்ல மொழிக்கு போயிட்டு மேல வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்த நமக்கு இப்பதான் காட்டுறாங்க. நம்ம மைக்கை வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட்டுன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. நம்ம மைக்கு பக்கத்துல நம்ம எக்ஸ் ஒய்ஃபுமே இருக்காங்க. நம்ம மைக்கும் வந்து இந்த மாதிரி நான் வந்து கெட்ட கனவு கண்டேன், நான் வந்து பார்த்த விஷயங்கள்லாம் சொன்னே நம்ப மாட்டேன், அதை நான் சொல்லணும்னா நம்ம ராத்திரி வேணா டின்னர் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கு அப்புறம் நம்ம மைக்கோட எக்ஸ் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அன்னைக்கு ராத்திரி டின்னர் சாப்பிடுறாங்க. டின்னர்ல நம்ம மைக் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரி வந்து நான் 1408 அப்படின்னு சொல்லப்படுற டால்பின் ஹோட்டல் அப்படின்ற அந்த ரூமுக்கு போனேன். அங்க வந்து எனக்கு இந்த மாதிரி மோசமான கனவுகள்லாம் வந்தது, அது என்னால மறக்க முடியல. இப்ப கூட நான் பாக்குற இடம்லாம் எனக்கு அந்த ரூம்ல நான் என்னென்னலாம் பார்த்தனும் அதே மாதிரி காட்சிகள்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு வந்து நம்ம மைக் அவங்க எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட சொல்ல அவங்களுமே வந்து அப்படியே கேட்டுக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி டிவோர்ஸ் ஆயிருக்கும்னா இவங்களுக்கு ஒரு
அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை வந்து ஒரு சில ஃபீவரால இறந்து போயிட்டு இருக்கும். அந்த ஒரு பாதிப்பால 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால இவங்க 2 பேருமே பிரிஞ்சிட்டு இருப்பாங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. இப்ப அடுத்து என்ன ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். நம்ம மைக் வந்து இப்ப அப்படியே அன்னைக்கு ராத்திரி முடிஞ்சு அன்னைக்கு மார்னிங் ஆகுது. மறுநாள் வந்து அவர் போஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர அவர் அந்த போஸ்ட் ஆபீஸ் போக அங்க அவருக்கு போஸ்ட் எல்லாம் வருது. ஆனா அந்த டால்பின் ஹோட்டல்ல இருந்து வந்த போஸ்ட் இப்போ வரல. ஏன்னா இது ரியல் லைஃப் இல்லையா? நம்ம மைக் யோசிக்கிறாரு, அங்க நம்ம ஒரு நபரை பார்த்தோம்ல, அவரு அங்க அந்த 1408 அந்த ரூம்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டார்ல, அவருடைய நேம் போட்டு நம்ம அவர் எப்படி இறந்திருப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம நியூஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் சர்ச் பண்ணி பாக்குறாரு. ஆனா இங்கதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம். அது என்னன்னா, ஒரு நபர் வந்து அந்த ரூம்ல இருந்து கீழே குதிச்சு இறந்து போயிருக்க மாட்டாரு. அந்த நபர் வந்து ரியல் லைஃப்ல வந்து பிரிட்ஜு கீழே விழுந்து இறந்து செத்துருக்காரு. அதாவது பிரிட்ஜு மேல இருந்து கீழே விழுந்து இறந்து செத்துருக்காரு. அவ்வளவுதான். நம்ம மைக் வந்து கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, நமக்கு வந்தது எல்லாமே கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம மைக்குக்கு வந்த கனவுல ஒரே ஒரு பெஸ்ட் விஷயம் என்னன்னா, அவருக்கு நடந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட், அவர் வந்து எழுதுறது இந்த கோஸ்ட் ஹாண்டட் ஹோட்டல் பத்தி தானே. அவருக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே அவர் புக்கா எழுத ஆரம்பிக்கிறாரு. அதை பார்சல் பண்ணி அவருடைய ஃப்ரெண்டுக்கும் அனுப்புறாரு. அதை சப்ளையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பண்றதுக்கு அவர் போஸ்ட் ஆபீஸ் தானே போய் ஆகணும். அதனால அவர் போஸ்ட் ஆபீஸ் போக அந்த இடத்துல அவர் அந்த ஹோட்டல்ல பாத்திருப்பாரு இல்லையா, அவருடைய ட்ரீம்ல 1408 அந்த ஹோட்டலை புக் பண்ணும்போது அவர் யார் யாரெல்லாம் பாத்திருப்பாரோ அந்த நபர்லாம் அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்காங்க. நம்ம மைக்குக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இங்க எப்படி இவங்க எல்லாம் வந்தாங்க அப்படின்னு நம்ம மைக் ஒரு மாதிரி குழப்பத்தோட இருக்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற அந்த எல்லா நபர்களும் அந்த போஸ்ட் ஆபீஸ அடிச்சு உடைக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு மண்டலாம் குழம்புது, என்னடா நடக்குது அப்படின்னு. இப்ப திரும்ப இந்த ஃப்ரேம் அப்படியே கட் பண்ணி நம்மள காட்டுறாங்க பாருங்க. இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம மைக் இன்னும் அந்த 1408 இந்த ரூம்லயே தான் இருக்காரு. என்னடா நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தா, நம்ம மைக்கு இப்போ வந்ததுதான்ப்பா ட்விஸ்ட். அதாவது என்னன்னா, இப்போ வந்ததுதான் கனவு. இவ்வளவு நேரம் நம்ம மைக் இருந்தது அந்த 1408 அந்த ரூம்ல தான் மயங்க போய் பத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவருக்கு கனவு வந்திருக்குது அந்த ரூம் உள்ள. இப்படியே வந்து நம்ம மைக் அவருடைய டைம் அந்த ரூம்லயே வந்து கழிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம மைக் என்ன பண்றாருன்னா, போதும்டா இதுக்கு மேல முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல வந்து ஒரு டெலிபோன் இருக்கு. அப்ப நம்ம மைக் அந்த டெலிபோன் எடுத்து அந்த வீட்டுக்கிட்டே அவர் பேசுறதா நினைச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, ப்ளீஸ் போதும், என்னைய ரொம்ப படுத்துறீங்க, இதோட முடிச்சுக்கோங்களேன், இந்த விளையாட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் என்ன பண்றாருன்னா, அந்த போன் கால்ல அவருடைய கருத்தை வந்து தெரிவிக்க ஆளுமே கட் ஆகுது. அப்ப நம்ம மைக் அப்படியே அவருடைய சேர்ல இருந்து எழுந்து வந்து அந்த வீட்டை அப்படின்னு பாக்குறாரு பாருங்க. அப்படி பார்க்கும்போது அவர் பாக்குற இடங்கள்லாம் இந்த தூக்கு போட்டு தொங்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரோப் தொங்கிட்டு இருக்கு. நம்ம மைக்குக்கு ஒண்ணுமே புரியல. இந்த 1408 இந்த ரூம் வந்து நம்ம மைக்க சும்மா விடாது போல. நம்ம மைக்கோட உயிரை காவு வாங்குற வரைக்கும் அந்த ரூம் வந்து அதோட வேலையை செய்யும் போல இருக்குது. நம்ம மைக் முன்னால வேற அவங்க பொண்ணோட அந்த சவப்பீட்டு இருக்கு. அது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. அதாவது இந்த ரூம் என்ன சொல்லுதுன்னா, நீயும் கூட சீக்கிரத்துல சாவ போற அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்கா சொல்லுது. இந்த காட்சியை பார்த்த உடனே நம்ம மைக்குக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது. ஆக மொத்தம் நான் சாக போறேன், நான் இருந்தா என்ன இல்லனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, திரும்ப அந்த டெலிபோன் எடுத்து உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிக்கோ, நான் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக் என்ன பண்றாருன்னா, இந்த சீன் பார்க்கவே நல்லா வைபா இருக்கும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அவர் இந்த ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலோட மேனேஜர் நம்ம ஹீரோக்கு ஒரு ட்ரிங்க் கொடுத்துருப்பாரு இல்லையா, அதை நம்ம மைக் யூஸ் பண்ணி அதுல ஃபயர் உருவாக்குறாரு. அதாவது ஆல்கஹால் பிளஸ் வந்து ஃபயர் பத்திக்கும்ல, அந்த மாதிரி நம்ம மைக் உருவாக்கி அதை தூக்கி இந்த ரூமோட டோர் மேலே அடிக்க, அவ்வளவுதான் டோர் பத்திக்குது. மாசா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த ரூமுக்கு வரும்போது அவர் ஒரு சிகரெட்டை வச்சிருப்பாரு, அதை எடுத்து அவர் ஃபயர் பண்ணி வாயில வச்சுக்கிட்டு சீனா உக்காண்டு இருக்கு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லா கஸ்டமர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா வெளியே போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப் நம்ம ஹீரோவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம மைக்கை தான் காட்டுறாங்க. நம்ம மைக் வந்து அந்த ரூம் எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, அவருமே வந்து அப்படியே அந்த ஃபயரால அவருமே அங்க எரிஞ்சு போறாரு. வெளியே நமக்கு அந்த ரூமை காட்டுறாங்க. அந்த ரூமோட நம்பர் பிளேட் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே மெழுகு மாதிரி உருகுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அவ்வளவுதான் போச்சு. நம்ம ஹீரோ வந்து இறந்துடுறாரு. அவருமே ஒரு குழந்தை இருக்குல்ல, அவர் குழந்தை இறந்துருக்கிற அந்த சவப்பெட்டி பக்கத்துலயே அவருடைய சவப்பெட்டி இருக்கு. அந்த ரூம் என்ன ஒரு விஷயத்த காமிச்சதோ அந்த ஒரு விஷயம் இப்ப ரியாலிட்டியில நடந்திருக்கு. சோ நம்ம மைக்குக்கு வந்து ஃபியூனரல் நடந்துட்டு இருக்கு. அவங்க எக்ஸ் ஒய்ஃப் எல்லாருமே அப்படி பாத்துட்டு இருக்க அந்த சமயத்துல அந்த இடத்துல வந்து கரெக்டா அந்த டால்பின் ஹோட்டலோட மேனேஜர் வராரு. அவர் வந்து அவங்க எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் தான் டால்பின் ஹோட்டலோட மேனேஜர், உங்க ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா, அவர் வந்து 1408 இந்த ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனாரு. அதுல ஒரு சில பொருள் வந்து நான் வச்சிருக்கேன், அது உங்களுக்கு தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட கேட்க, அவங்க வந்து இல்ல எனக்கு வேணாம், இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மேனேஜர் வந்து எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, இல்ல இதுல உங்களுக்கு ஏதாச்சும் தேவையான பொருட்கள் இருக்கும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, அந்த லேடி வந்து இல்ல எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுன்னு கிளம்பிடுறாங்க. அப்ப நம்ம மேனேஜரும் அப்படியே சோகமா வந்து கார் உள்ள உக்காந்து, சரி அப்படி இதுல என்னதான் இருக்கு, அவர் என்னதான் ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்ம மேனேஜரும் நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணதை கேட்க ஆரம்பிக்கிறாரு. கேட்கும் போது நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவர் வந்து அவங்க பொண்ணு கூட பேசின மாதிரி சில வாய்ஸ்
வாய்ஸ் எல்லாம் கேக்குது. அப்ப நம்ம மேனேஜர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒருவேளை அந்த ரூம்ல நிஜமாலே அமானுஷ்யமா எதனா நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம மேனேஜர் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பின்னால பாக்குறாரு பாருங்க. பார்த்தா நிஜமாலே ஒரு சின்ன பொண்ணு டேடி அப்படின்னு சொல்லிட்டு பின்னால யாரு கூட விளையாடிட்டு இருக்கு. இந்த மாதிரி நம்ம மேனேஜர் பின்னால பாத்துட்டே இருக்கும்போது இந்த மாதிரி 1 செகண்ட் நம்ம ஹீரோ வந்துட்டு போறாரு. பாத்தீங்களா அவர் முகம் எப்படி இருக்குன்னு. அவ்வளவுதான், நம்ம மேனேஜர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்டா அப்படின்ட்டு அவர் பாட்டுன்னு கார் எடுத்துன்னு கிளம்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி திரும்ப அந்த டால்பின் ரோட்ல தான் காட்டுறாங்க. அந்த 1408 இந்த ரூமை தான் காட்டுறாங்க. இந்த ரூம் வந்து ரொம்ப பாழடைஞ்ச நிலைமையில இருக்கு. அந்த ரூம்ல நம்ம ஹீரோவும் இருக்காரு. இந்த சீனை நமக்கு என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து சொர்க்கத்துக்கும் போல நரகத்துக்கும் போல இந்த ரூம்லயே மாட்டிக்கிட்டு ஆவியா சுத்திட்டு இருக்காரு. இந்த இடத்துலயே 1408 அப்படின்னு சொல்லப்படுற இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருக்கு இந்த படம்? வெறுப்பா போச்சா? நான் நல்லா சொன்னா இந்த படத்துல இருக்கிற ட்விஸ்ட் உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்ற ஒரு விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன ஒரு விஷயம் இடிக்குதுன்னா, இந்த படத்தோட எண்டிங் அதுதான் கொஞ்சம் இடிக்குது. மத்தபடி படம் ஓவராலா ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே, பாய். அப்புறம் நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்க போனுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ் எனக்காக. இப்போ நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சுல. அண்ட் நான் போறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன். இது உங்க சினிமா மச்சி.